அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இன்றின் இளம்பிரை போல மேய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவா மகேஸ்வரா, குரு சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமக. மாதா பிதா குரு தெய்வம் இவர்கள் ஆசியுடனும் எம்பெருமான கருப்பனும் தாய் காளிகாதேவியின் அனுக்கிரகத்துடனும் திரு செந்தூர் ஆண்டவர் ஆசியுடனும் இன்னைக்கு நம்ம ஒரு ஜோதிட பதிவை பார்க்க போறோம். எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தூண்டிய ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களை முணங்கி, அடிப்படை ஜோதிடத்தை இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் ஜி கே ஐயா அவர்களை முணங்கி, தற்போது உயர்நிலை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஆதித்தனாக திகழும் சுபத்துவ பாவத்துவ சூட்சம உழவின் நாயகன் ஜோதிட கிரேஸ் ஐயா குருஜி அவர்களை முணங்கி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தோம்னா செவ்வாய் தோசை அமைப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவாக செவ்வாய் தோசை பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பார்க்கணும். பார்க்க கூடாதா அப்படின்னு பார்த்தா பார்க்க கூடாது. கேட்கலாம், செவ்வாய் தோசை பார்க்கணும்னு சொல்றீங்களா இல்ல பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அதான் ஜோசியம். எப்ப பார்க்கணும் எப்ப பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு. பொதுவாக சந்திரனோட நட்சத்திரங்கள், சூரியனோட நட்சத்திரம், ராகுவின் நட்சத்திரம், குருவோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் பெருசா பாதிப்பது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தசையில பிறக்கிறவங்களுக்கு செவ்வாய் தசை வர்றதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். குறிப்பா ஒருத்தர் சூரியனோட நட்சத்திரத்துல பிறக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, சூரிய தசை ஒரு 3 வருஷம் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னாலும், சந்திர தசை ஒரு 10 13 வருஷம், செவ்வாய் ஒரு 7 20 வருஷம், ராகு ஒரு 18 38 வருஷம், குரு ஒரு 16 44 வருஷம், சனி ஒரு 19 63, புதன் ஒரு 17 80, கேது ஒரு 7 87, சுக்கிரன் ஒரு 20 117 107. அப்ப இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசை வரணும்னா 113 வயசுலதான் செவ்வாய் தசை வரும். ஒண்ணு சின்ன வயசுலயே வந்துட்டு போயிடும். அப்ப திருமணத்திற்கு முடிந்து 10-15 வருடங்களுக்குள் செவ்வாய் தசை வருகிறதா, அது 2ஆம் பாவகத்திலோ 4ஆம் பாவகத்திலோ 8ஆம் பாவகத்திலோ 12ஆம் பாவக அமைப்புல இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். 2 4 7 8 அப்படின்றது கொஞ்சம் வீரியம் ஜாஸ்தியான அமைப்புகள். அப்ப அந்த அமைப்பின்படி அந்த கிரகத்தின் தசை வருகிறதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். முதல்ல எந்த ஒரு கிரகமும் நமக்கு தோஷத்தை முழுசா செய்யணும் அப்படின்னா அந்த கிரகத்தின் தசை வரணும். அந்த கிரகத்தோட தசை வராம அந்த தோஷம் முழுசா செயல்படாது. அப்ப புத்தி வருமே அப்படின்ற அமைப்புல நம்ம பார்த்தோம்னா, புத்தி தசா நடத்துற கிரகத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும். ராகு திசையில செவ்வாய் புத்தி வருது அப்படின்னா, ராகுக்கு கட்டுப்பட்டு செவ்வாய் தன்னுடைய பலாபலன்களை கொடுக்க முடியுமே தவிர அவர் நேரடியாக எந்த ஒரு பலனையும் கொடுக்க முடியாது. லக்னாதிபதியாகவே இருந்தாலும் ஒரு கிரகம் தசை நடத்தும் போது அந்த தசை நடத்தக்கூடிய கிரகமே வலிமையானவை. மற்ற கிரகங்கள்லாம் டம்மி தான் அந்த தசை நடத்தும் போது. மற்ற கிரகங்கள்லாம் குறிப்பா ஒரு ஜாதகர் கொங்கு மண்டலங்கள்ல தான் செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம செவ்வாயை பார்ப்போம், நாளைக்கு ராகுகேதுவோட அமைப்புல பார்க்கலாம். இப்ப செவ்வாய் அந்த 2 4 7 8 மட்டும்தான் இருந்தாலும் தோஷத்தை கொடுப்பாரான்னா இல்லை. அவர் பாவத்துவமா எந்த பாவகத்தில் அமர்ந்தாலும் அவர் தசை நடத்தும் போது துருஸ்தானங்கள் அமரும்போது கண்டிப்பா கெடுபலங்களை கொடுத்து தான் தீர்வார். இவருக்கு செவ்வாய் தோஷத்துக்கும் அதற்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. செவ்வாய் தோஷம்ன்றது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. இன்னைக்கு செவ்வாய் தசை எல்லாரையும் பாதிக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது. அவர் சுபத்துவமாக அமரும் பட்சத்தில், குரு சுக்கிர தொடர்புகளை பெறும் பட்சத்தில் நிறைய பாவகங்கள்ல பரிகார செவ்வாயை தான் வந்திருக்கிறார். யாரோ 100ல் ஒரு பெண் அத்திப்பூத்தார் போல செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்படுகிறார். அதுவும் உண்மைதான். ஆனா எல்லாரும் பாதிக்கப்படுறாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. ஒரு ஜாதகத்துல இப்ப இன்னைக்கு நம்ம ஒரு செவ்வாய் தோஷ ஜாதகத்தையே பார்க்க போறோம். இது சமீபத்தில் வந்தது.
இந்த ஜாதகரோட அமைப்புல இவருக்கு செவ்வாய் தோசை இருக்கு, பாக்குற இடத்துல எல்லாம் செவ்வாய் தோசை இருக்கு, செவ்வாதாசன் ஜாதகத்தை தான் இணைக்கணும், செவ்வாதாசன் ஜாதகத்தை தான் இணைக்கணும்னு சொல்லி திருமணத்தை தள்ளி போடுறாங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. பாருங்க, ஒரு மகர லக்ன ஜாதகம், லக்னத்துக்கு 3ல ஒளிபருந்திய சந்திரன், 5ல குரு சனி, 6ல ராகு, 8ல செவ்வாய், 9ல சூரியன், புதன், சுக்கிரன், 12ல கேது. இப்ப 8ஆம் பாவத்தில் அமர்ந்த செவ்வாயின் அமைப்புலதான் இவருக்கு திருமண தடை, திருமணம் அமைய மாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக 1 2 3 7ஆம் பாவத்துக்கு சனியின் பார்வை, செவ்வாய் 8ல் அமர்ந்து 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. அதே மாதிரி சனி தனது 10ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. அப்ப இந்த அமைப்புல 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடங்களுக்கு பாவத்துவம் இருந்தா தாமத திருமணம் தான். இதுக்கு செவ்வாய்க்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, செவ்வாய் தோஷம் அப்படின்ற அமைப்பு. இவர் பிறந்தது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதம். தசா இருப்பு புதன் தசை 10 வருஷம் 6 மாத காலம். அதுக்கப்புறம் அவருடைய கேது தசை ஒரு 16 வயசு வரைக்கும் கேது தசை, 36 வயது வரைக்கும் சுக்கிர தசை, 42 வயது வரைக்கும் சூரிய தசை, 52 வயசுக்கு வரைக்கும் சந்திர தசை, 52 வயசுக்கு அப்புறம் தான் செவ்வாய் தசை வருது. அப்ப அந்த தசை வந்தா என்ன, வராட்டி என்ன? 52 வயசுல செவ்வாய் தசை செவ்வாய் தோஷத்தை கொடுக்குமா? அப்படி கொடுத்தாலும் கொடுத்துட்டு போகுது. 52 வயசுக்கு அப்புறம் அது கொடுத்தாலும் என்ன, கொடுக்காட்டி என்ன? அப்ப 8ல செவ்வாய் இருக்கே, கணவனோட சாதனுக்கு 2ஆம் பாவகத்துல அமர்ந்திருக்கு, கெடுபலன்களை கொடுக்குமே அப்படின்னு பார்த்தா கணவனோட ஆயுளை எடுக்குமே, கிடையாது. குடும்பத்தை கெடுக்குமா? கெடுக்காது. காரணம் என்ன? அந்த 8ஆம் பாவகாதிபதி இங்க சுக்கிரன் புதனோட இணைந்து நட்பு வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையிலும் அமர்ந்து வலுவாக இருக்கிற அமைப்பில், லக்னத்தை குரு பார்த்த அமைப்பில் ஜாதகம் உயர்நிலை ஜாதகம், சுபத்துவமான தசைகள் அடுத்தடுத்து வருது. கேது திசையில அவர் சற்று பாதிக்கப்பட்டிருப்பார், 10 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும். கேது எந்த ஒரு சுபத்துவமும் இல்லாம 12ஆம் பாவகத்துல மறைந்து வீடு கொடுத்தவன அங்க சனியோடு இணைந்து வலுவில்லாத அமைப்புல கேது தசை பாதிக்கப்பட்டிருக்கும். கல்வியில தடையை கொடுத்திருக்கும், இல்ல பக்குவம் இல்லாத காதல் அமைப்பு இது போன்ற அமைப்புல கொடுத்திருக்கும். அப்ப மொத்தம் பொதுவாக செவ்வாய் என்ற அமைப்புல நாம பலன் சொல்வது உகந்ததாக இருக்காது. செவ்வாய் தோஷம், ராகு தோஷம் சொல்லி இன்னைக்கு புரோக்கர்களே அவங்களா எழுதிடுறாங்க, ஜாதகத்துக்கு மேல இது செவ்வாய் கேது ஜாதகம், இந்த மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்ற அமைப்பெல்லாம் கிடையவே கிடையாது. செவ்வாய் தோஷம் இருக்கிற பையனுக்கு செவ்வாய் தோஷம் இல்லாத பெண்ணையும் திருமணம் முடிக்கலாம், ராகு கேது தோஷம் இருக்கிற பெண்ணுக்கு ராகு கேது இல்லாத தோஷத்தையும் முடிக்கலாம். பர்டிகுலரா அந்த கிரகங்கள் தசை வருகிறதா அப்படின்றத பார்க்கணும், அந்த கிரகங்கள் சுபத்துவமா இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். அப்ப சுபத்துவமாக இருக்கும்போது அது பிற பிரச்சனைகளை கொடுப்பது இல்லை.